இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா 19 விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக வந்து இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மூலமாக டைரெக்டாக வந்து இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 3/7/2024. ஓகே, இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, லேப் டெக்னீஷியன், அசிஸ்டண்ட்டு, கோஆர்டினேட்டர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், செக்யூரிட்டி, ஸோ இது மாதிரி 19 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே ஓரளவு டீசெண்டான சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க முதல் டிகிரி படிச்சிருக்கும் வரைக்கும் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி 19 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.